நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க சிஸ்டர் ரம்யா தான் கால் பண்றாங்க. அவ எதுக்கு உனக்கு கூப்பிடுறா? இல்ல, மேபி நீங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. கூட நான் பேசுறேன். ஹாய் பேபி. வணக்கம் ரம்யா. அண்ணி இங்க தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சொல்லு. புறப்பட்டீங்களாக்கா? அத நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்லக்கா, உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு இருந்ததா, அதான். சரி சரி, நான் வந்துட்டு இருக்கேன். ஃபோனை வை. ம், சரிக்கா. ம். அர்ஜுன், என்ன நீ? ரம்யாவும் நீயும் அடிக்கடி ஃபோன்ல பேசுவீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல நீ. எஸ்எம்எஸ்? ஐயோ, நான் ரொம்ப சோம்பேறி நீ. எஸ்எம்எஸ்லாம் பண்ணவே மாட்டேன். ஒன்றும் இல்லையா? அனி, உனக்கும் ரம்யாவுக்கும் இடையில ஒண்ணுமே இல்லையா? சச்சா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அனி. ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஐயோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் இல்லை நீ. ஹாய், ஹலோ, அவ்வளோதான். அந்த அளவோட இருக்கட்டும், அதை தாண்டக்கூடாது. இருக்கிற குழப்பம் போதும். புதுசா ஒன்று ஆரம்பிக்காதீங்க. இதை நான் அவகிட்டையும் சொல்றேன். ஏன் நீ ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நீ, அதான் கொஞ்சம் டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை. சரி, கார் எடு. சரி நீ. அண்ணா, அம்மா. மீனாட்சி, அக்கா, மீனாட்சி, வாக்கா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ம். வாமா. ஏன் யோசிச்சுட்டு நிக்கிற? இது உன் வீடு. உள்ள வாமா. வாக்கா, வா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், வாங்க. ஏய், வான்னு கூப்பிடுற. வா மீனாட்சி. எப்படின்னு இருக்க? இருக்கேன். அமுதா, இந்த கல்யாண பத்திரிக்கையெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க? உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கொரியர் அனுப்ப வேண்டிய இன்விடேஷன்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு வந்து சொல்லுங்க. ம், சரி. வாமா, உள்ள வா. வாக்கா, உள்ள வாங்க. என்னடி கல்யாண பொண்ணு, சந்தோஷமா? நான் வந்துட்டேன். அக்கா, நம்பவே முடியலக்கா. கை கூட. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்பாடா, இப்பதான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. அவரு வருவாரா? நானே ஆபீஸ் ட்ரைனிங்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, இன்னும் மாப்பிள்ளை எங்களை மன்னிக்கலையாமா? சரவணனை விடுமா. அப்பா எங்க? வெளியூருக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காருக்கா. அம்மா, நான் சுதாவை குழந்தைன்னு நினைச்சேன். இவர் ரொம்ப பெரிய ஆளுமா. ஆமா, சென்னையில உங்க வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்களாமே. நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன நினைச்சு பாருங்க. நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். நான் அப்ப வந்து தகராறு பண்ணாம இருந்திருந்தா நீ இப்ப இங்க வந்திருப்பியா? உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆ, என்ன மீனாட்சி இப்படி கேட்டுட்ட? நேத்து கூட உன் பழைய பிளவுஸ் எடுத்துட்டு போய் புது பிளவுஸ் தைக்கிறதுக்கு அளவு கொடுத்துட்டு வந்தேன். உன்னை நினைக்காத நாளே இல்லம்மா. நம்ம வீட்ல எல்லாரும் நல்லா பேச கத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப அழகான பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்காங்க.
அத்தனுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, பட்டு வெட்டி பட்டு சட்டை. அம்மா ஏன் புடவை கல்யாண பொண்ணு புடவைய விட காஸ்ட்லி தானே? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுவிட்ட? 2000 ரூபாய் கூட. அப்ப சரி, நான் அந்த புடவைய கட்டிக்கிறேன். அப்புறம் சுதா, முருகன் எப்படி இருக்காரு? சோமு இப்போ நான் மன்னிக்கல, ஆனா முருகன் என்ன தப்பு பண்ணாரு நான் தண்டிக்க? கரெக்ட் மீனாட்சி, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். பார்த்தனே, இவ முருகனை சர்க்கஸ் சிங்கம் மாதிரி பழக்கி வச்சிருக்கா. இவ ஆன்னா முருகன் பேசுறாரு, ஆஃப்னா பேச்ச நிறுத்திடுவாரு. என்ன உன் வீட்டுக்கார மாதிரியா? இல்ல இல்ல, நான் மீனாட்சி அக்கா மாதிரி. ஏண்டி ஆவுனா என் பேரை இழுக்கிற? நான் தான் சொன்னேனே, நீ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் சொல்றத அவன் எங்கடியே கேக்குறான். அதே மாதிரி சரவண சொல்றதையும் நான் கேக்குறது இல்லையே. இந்த கதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். என்ன முதா, நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க? சரவண என் பேச்ச கேக்குறவனா இருந்தா இப்ப என் கூட வந்திருக்கணும்ல. நான் அவன் சொல்றத கேக்குற மாதிரி இருந்தா இப்ப இங்க வந்திருக்க மாட்டேன்ல. கரெக்டா? சரி சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த வீட்ல எல்லாருமே நல்லாதான் பேசுறீங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சரியா பேச மாட்டேங்கிறாரு. தமிழா? ஆமா, என்ன பார்த்ததும் வானு மட்டும் சொல்லுச்சு, எதுவுமே பேசல. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதாமா? தெரியுமா, அதான் வருத்தமா இருக்கு. சரி விடுமா, எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுமா. அக்கா நீ உட்காருக்கா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். அண்ணன் என்கிட்ட பேசணும், நானா போய் பேச தயக்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கா. ஏய், எங்கடி போற? அக்கா வேணும்னு கேட்டதை நான் செய்ய போறேன். என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியல. சரி வா மீனாட்சி போலாம். இங்க கொடுங்க. வாங்க மீனாட்சி. வா. அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே அக்கா வந்தது. இனி எனக்கு எதுவும் தேவையில்லைண்ணே, இது போதும். நீ எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும், தங்கமா அள்ளி தந்தாலும், இந்த சந்தோஷத்தை உங்களால எனக்கு உருவாக்கி தர முடியாது. என்ன சொல்ல வர? மீனாட்சி அக்கா மனசை ஏதாவது பேசி கஷ்டப்படுத்திடாதண்ணே. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த சண்டையும் வேண்டாண்ணே. எந்த வருத்தமா இருந்தாலும் அதை மறந்துடலாண்ணே. நீ எனக்கு புத்தி சொல்றியா? இல்லண்ணே. சுதா ஓ. அக்கா அத்தாங்கிட்ட ட்ரைனிங் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கு. உன்னை போன்னு சொன்னேன். அண்ணா, என்ன மனமேடையில கண்ணீரோட உட்கார வச்சிடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மனமேடையில கண்ணீரோட உட்கார வச்சிடாதீங்க. மீனாட்சி, மாப்பிள்ளை எப்போ வராரு? அவன் வரமாட்டானே, நான் மட்டும்தான் இருப்பேன். மாப்பிள்ளை வந்திருந்தாருண்டா கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்கும். என்னத்த சொல்றது, நான் ஒன்று நினைக்கிறேன், சாமி ஒன்று நினைக்குது. சரி, பொய் சொல்லிட்டா வந்தா? உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு. நியாயம்தான். விஷயம் தெரிஞ்சா மாப்பிள்ளை புரிஞ்சுக்காம சண்டைக்கு வருவார். என்னமோ நைஸாக பேசி நான் தான் அவனை வர வச்சதான் நினைப்பாரு. மாமாவுக்கு தெரியும்ண்ணே நான் இங்க இருக்கேன்னு. அவர் சரவணனை சமாளிச்சுக்குவாரு. என்னாண்டே தெரியலம்மா, எப்பயுமே பிரச்சனையும் கஷ்டமும் ஒன்றையவே தேடி தேடி வருது. எனக்கு பழகிடுச்சுண்ணே. என்னால் தாங்க முடியலம்மா. நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணும்? எதுனால அழுக அவஸ்தையுமா எந்த விசேஷம் நடந்தாலும் வருதுலே தெரியலம்மா. அண்ணே, எல்லா சண்டையும் சந்தோஷத்துல தான் முடிஞ்சிருக்கு. நாம விரும்புறது தானே நடந்திருக்கு. மீனாட்சி, உண்மையை சொல்கிறேம்மா. நான்
எத்தனை நாளும் உன்னையும் சரவணனை பற்றி வெளியில் மற்றவங்க பார்வையில் வேணும்னா கோபமாகவும் சலிப்பாகவும் பேசியிருப்பேன். ஆனால் என் மனசுக்குள்ள உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு இப்படி விலகி நின்று இந்த கல்யாணத்தை நடத்துகிறமேண்டு வேதனைப்பட்டுத்தாம இருக்கேன். நான் ஒத்த ஆளா மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு இருக்குது பெரிய கொடுமைமா. எனக்குள்ள இருக்கிறத பேசுறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை மீனாட்சி. பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, ஒரு நல்ல நண்பர்கள் இல்லை. வெத்து ஆளா தினம் தினம் தனியாக அழுது நான் புலம்பிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு நீ வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நான் தப்பிச்சிட்டேன். இத்தனை நாளா தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சிட்டேம்மா. நீ வீட்டுக்கு வந்தது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷம் எந்த சங்கடத்தையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிறேன்னு. சாமி இருக்காண்டே சந்தேகமா இருக்குமா. இன்னும் பொழைச்சு கிடக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்க போறோம்னு நினைச்சு பயமா இருக்குமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. நடக்கணும்மா, கண்டிப்பா நடக்கும். நீ வந்துட்டேல. அண்ணே, சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணியானே? எங்கப்பா, அவ போனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல. நானும் ஃபோன் பண்ணல. சுதா கல்யாணத்தை சொல்ல வேணாமா? ஏப்பா, யாருமே வேணாம்ட்டு போனவளுக்கு எதுக்கு சொல்லணுங்கிறேன். அண்ணே, இது நியாயம் இல்ல. நானும் தான் யாரும் வேணும்னு போனேன். மீனாட்சி, உன்னால அப்படி பேசத்தான் முடியும். வேணையமா அவளாம் செய்ய முடியாது. ஏன்டா நீ என் தங்கச்சி என் கூட பிறந்த பிள்ளைம்மா. அவ என் பொண்டாட்டி தானே. பிடிச்சிருந்தா இருப்பா, பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பா. என்ன பிடிக்கல போயிட்டா. ஒரு ஃபோன் பண்ணுன, சௌந்தர்யா நிச்சயமா திரும்பி வருவா. வேண்டாம்மா, எனக்கு யாருமே வேணாம். நீ வந்த சந்தோஷமே போதும்மா, வேற யாரும் வேணாம். இந்த போனை மட்டும் கண்டுபிடிக்கலனா காதலர்கள் பாடுல என்ன ஆகும்? மீனாட்சி, கொல்கத்தா எப்படி இருக்கு? ரசகுல்லாலாம் சாப்பிட்டியா? நல்லா இருக்கு. இந்த ட்ரைனிங்லாம் ஆரம்பிச்சிச்சா? ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அதனால ரூம்ல ரெஸ்டா இப்ப? ஆமா. என்ன கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருக்கியா? இல்ல, தூங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடு மீனாட்சி. அப்பதான் உன் முகம் ரிலாக்ஸ்டா அழகா இருக்கும். உன் முகத்தை பார்த்தோன்னே கொல்கத்தா பொண்ணுங்களை விட அழகான பொண்ணுங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னு அசந்து போவாங்க. என்ன புகழறத எப்பட நிறுத்துவ? அது என்னமோ மீனாட்சி, நீ பக்கத்துல இருக்கிறப்ப உன்னை பெருசா நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா நீ எங்கேயாச்சும் வெளியூர் கிளம்பிட்டினா, நீ கிளம்பின அடுத்த செகண்ட்ல இருந்து உன் நினைப்பு என் தலைக்குள்ள சுத்தி சுத்தி அடியுது. நீ போய் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, ஆனா பாரு வருஷ கணக்கான மாதிரி ஒரே ஏக்கமா இருக்குடி. சரவணா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ காலேஜ் பையன் மாதிரி என்கிட்ட கடலை போடுவ? இன்னும் உனக்கு நமக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, ஞாபகம் இல்ல? நல்லது தானே. வாழ்க்கைய இளமையா வச்சிருக்கிறவங்க தான் குடும்பத்துல சண்டை குறைவா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம குடும்பத்துல தான் சண்டைக்கு குறைவே இல்லையே. நான் சொன்னது லெஸ் ஃபைட், நீ சொல்றது நோ ஃபைட். என்னடா இன்னைக்கு அறிவு அளவுக்கு அதிகமா அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. மிஸ் யூ மீனாட்சி. உன்னை பிரிஞ்சிருக்கிறனால தான் ஷேக்ஸ்பியர் மாதிரி கண்ணா பின்னான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தான் ட்ரைனிங் போக மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என்ன அனுப்பி இப்ப மிஸ்யூன்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்துற. சரி மீனாட்சி, ஆமா உனக்கு வேற யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? யாராவதுனா? இல்ல கல்யாண வீட்டுக்காரங்க யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே. நீ கொல்கத்தாக்கு ட்ரைனிங் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒருவேளை ரம்யா சொல்லியிருக்கலாம். இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற? இல்ல நீ ட்ரைனிங்ல இருக்க, நான் உனக்கு ஃபோன் பண்றதுக்கே 1000 தடவை யோசிச்சேன். வேற யாராச்சும் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே, உன் ட்ரைனிங் கெட்டு போயிடும்ல, அதனால தான் சொன்னேன். அடடா, எவ்வளவு கரிசனம் உனக்கு. எனக்கு என் வீட்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. நீ நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, ஊர் சுத்தாத. ஓகே மீனாட்சி. மீனாட்சி, என்னடா என் மேல உனக்கு கோவம் இல்லையா? எதுக்கு? இல்ல சுதா கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு தடுத்துட்டேன்.
அதனால உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? சேச்சே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். தேங்க்ஸ் டி என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு. மீனு, ஐ லவ் யூ. லவ் யூடா. என்ன மன்னிச்சிரு சரவணா, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியமா, ஓ, என்ன பெரியமா? வாடா. ஏதோ அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஏன்டா உங்க அம்மா போனே எடுக்க மாட்டேங்குது? தெரியலையே, நேத்து ஏதோ ஃபோன் ப்ராப்ளம் சொன்னாங்க. சொல்லுங்க, நான் நேர்ல போய் சொல்லிடுறேன். அத விடு, முதல்ல என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. சாப்பிடுற நேரத்துக்கு வந்திருக்கேன். வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா? வெஜ் தான் பண்ணிருக்கேன். நான்வெஜ் வேணும்னா முட்டை ஆம்லெட் பண்ணி தர, சாப்பிடுறியா? என்ன பெரியமா, இன்னைக்கு கவனிப்புலாம் கடுமையா இருக்கு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடா, உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு தோணுச்சு. அதான் சரி பேசலான்னு வர சொன்னேன். பெரியமா, என்ன வேணா பேசுங்க, தயவு செஞ்சு கல்யாண பேச்சு மட்டும் பேசாதீங்க. ஏன்டா, ஏன் சாமியாராக போறியா? அதெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சு பெரியமா. என்னடா சொல்ற? இல்ல இல்ல, சாமியாரா போனவங்கள நிறைய பேரை பார்த்தாச்சுன்னு சொல்ல வந்தேன். பெரியமா, இனிமே பொண்ணு பார்க்க போறேன் அது இதுன்னு சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. லைஃப்ல எனக்காக பிறந்தவள நான் சந்திக்காமல போயிட போறேன். அவ்வளோ லவ் பண்ணிக்கிறேன். டேய் கிறுக்கு பயல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காத, 10 பைசாக்கு தேராது. உங்க அம்மா உனக்கு காலேஜ் போறதுக்கு பெட்ரோல் காசு கொடுத்திருப்பாங்கல்ல, அத கூட வசூல் பண்ண முடியாதுடா. கொஞ்சம் பொறுமையா இரு. பெரியம்மா உனக்கு நல்ல காசு பணத்தோட நல்ல பொண்ணா பாக்குறேன். அது சரி, நாம திருநெல்வேலி போயிருக்கப்போ உங்க அப்பா தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கி இருந்தோமே, அவர் பேர் என்ன? நாராயணன் அங்கிள். எப்படி இருக்காரு அவரு? பேசி ரொம்ப நாள் ஆச்சு பெரியமா. டேய், அவர்கிட்ட பேசணும்டா. எங்களெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? நானும் அங்க இருந்து வந்ததுல இருந்து ஒரு போன் பண்ணி நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கலடா. கொஞ்சம் நம்பர் தான் கூட பேசுறேன். நான் வேணா நம்பர் கொடுத்துறேன், என் போன்ல இருந்து பேசுங்க. இருக்கட்டும்டா, உனக்கு எதுக்குடா வீண் செலவு? நான் பேசிக்கிறேன், நம்பரை கொடு. இல்ல பெரியமா, நான் உங்களை அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு உங்ககிட்ட போன் கொடுப்பேன்ல. என்னடா நீ அறிமுகப்படுத்துறது? நம்பரை கொடு. பெரியமா, காரணம் இல்லாம நாராயணன் அங்கிள் கூட பேச மாட்டீங்க. என்ன காரணத்துக்காக பேசணும்னு சொல்லுங்க, நம்பர் தரேன். டேய், நீ என்னடா என்ன விசாரிக்கிறதே? இதுக்குதான் உங்க அம்மாவுக்கு போன் பண்ண, அவ போனை ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருப்பான்னு யாருக்கு தெரியும்? வெட்டி பேச்சு எதுக்கு? நம்பர் கொண்டா. அப்போ என்ன பேசுறன்றத சொல்ல மாட்டீங்க. ஒரு வணக்கம் நன்றி சொல்ல போறேன். குடுடா நம்பரை. போன்ல ஃபீட் பண்ணிக்கங்க. 9677 123. மெதுவா சொல்லிட்டா எழுதிக்கிறேன். 123 334 334 4. சரி பெரியமா, நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். பாய் பாய். என்ன பெரியமா, என்ன சாப்பிட்றான் அது இதுன்னு கேட்டீங்க, ஒண்ணுமே கண்டுக்க மாட்டீங்க. என்னன்னு தெரியலடா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன், நீ நாளைக்கு வா. பெரியம்மா வேணுங்கிறத சமைச்சு போடுறேன். ஓகே, பாய் பாய். டேய், போகும்போது கதவு சாத்திட்டு போடா. சரி பெரியமா. ஹலோ ஹலோ, நாராயணுங்களா? நான் சாரதா பேசுறேன், ஜெயந்தி அக்கா. எனக்கா நல்லா இருக்கீங்களா? பிரமாதமா இருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லுங்க. குற்றால சீசனுக்கு ஊருக்கு வரீங்களா? ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா? அட நீங்க வேற, நாங்க வரதா இருந்தா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி இந்த அர்ஜுனை அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களே, அதான் எங்க சம்பந்தி குடும்பம், வெள்ளை வேட்டி. ஆமா, வைத்தியநாதன் டாக்டர் தானே? ஆமா ஆமா. அவளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஜெயந்தி அவங்க மேல ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அதனால எங்க சார்பா நீங்க அவங்க வீட்டுக்கு போகணும். ஐயோ, மீனாட்சி அண்ணி சிக்கிடுவாங்களே. என்னால அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நிம்மதியா எங்க தூங்க முடியல.
நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வைத்தியநாதன் வீட்டுக்கு போறீங்க. சரி. நான் தான் உங்களை அங்க அனுப்பிச்சு வச்சேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சிஐடி மாதிரி நீங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஆஹா, பெரியம்மா குட்டையை குழப்புறதுக்கு லைட்டா ஒரு பிளானா போட்டுருச்சு. சரிங்க. என் மகனும் என் மருமக மீனாட்சியும் கூட அந்த கல்யாணத்துக்கு வரல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க எல்லாம் ஆர்வமா இருக்கோம். நீங்க உடனே வண்டி எடுத்துட்டு போறீங்க. என்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க. சரிங்க, உடனே போறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆ. ஐயையோ, நாராயணன் அங்கிள் அங்க போறதுக்குள்ள அன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமே.